Praise Lord friends, welcome back to our channel. இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஜுகஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். தமிழில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின ஃபுல் கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வெப்சைட்டை ஜாயின் பண்ணி படிங்க. Courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சிம்பிள் ப்ரூச் ஒர்க்குக்கு நான் டியூப் பீட் எடுத்திருக்கேன், காட்டன் த்ரெட்டு, ஷெல்ஸு அண்ட் கிறிஸ்டல் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து டியூப் பீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மெல்லிஸாக இருக்கும். அதனால் ஊசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 11 நீடில் நம்பர் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நார்மல் ஊசியில் அந்த டியூப் பீடை கோத்துருங்க. ஃபஸ்ட்டு கோத்து முடித்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் வந்து கீழே ஊசி எடுக்கணும். அதுக்கப்புறமா அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊசியை கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கத்துக்கு கிளாத்தில் குத்தணும். ஸோ குத்தி எடுத்திங்கன்னா அப்போ ஊசி மேலே வரும். செகண்ட் பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வி ஷேப்பில் நம்ம கோக்கணும். ஏன்னா இந்த டியூப் பீடு அப்படின்றதுனால கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன் நான் சைஸு. ஸோ அதனால் வந்து வி ஷேப்புக்கு வரா மாதிரி கோக்கணும். அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சேம் பேட்டர்னில் கீழ் பக்கமாக குத்திட்டு ஊசியை வந்து திருப்பி கிளாத்தில் குத்தி எடுக்கணும். இதே மாதிரி 4 பக்கமும் நீங்கள் அந்த டியூப் பீடை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமண்ட் ஷேப்பு நீங்கள் வி மாடல் ஞாபகம் வச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த டைமண்ட் ஷேப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்கும்போது கரெக்டாக ஈவனாக ஒரே சைஸாக இருக்கும். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா சென்டரில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இல்லைன்னா 2.5 இன்ச்சு கேப் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணியும் பண்ணலாம். அந்த டைமண்ட் ஷேப்புக்கு காமனாகவே வந்து ஒரு டைமண்ட் ஷேப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1.5 இன்ச்லேயே வந்து அந்த டைமண்ட் ஷேப் அகலமாகவே கிடைக்கும். இது டியூப் பீடு எல்லாமே ஒரே சைஸில் ஈவனாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் டைமண்டோட ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு அழகாக கிடச்சிரும். ஸோ இப்போ டியூப் பீடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிங்க் கலர் ஷெல் டைப்பில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷெல் தான் வந்து நான் ப்ரூச் ஒர்க்குக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிங்க் கலர் ஷெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சென்டர்லேருந்து ஊசி எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த டைமண்ட் ஷேப்போட சென்டர் பகுதியிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஷெல்லை வந்து என்ன பண்ணுறீங்க, நடுவில் வந்து நம்ம ப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஊசியை அந்த ஷெல்லை கீழே வச்சுட்டு ஊசியை வந்து அது நடுவில் ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் குத்தி கீழ்ப்பக்கமாக எடுக்கணும். இங்கே போடும்போது வந்து ஒரு 2 ஸ்டிச்சஸாக போடுங்க. 2 டைம் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக நிற்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க ஷெல் எடுத்திருக்கேன். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஊசி எடுத்துட்டு நம்ம நூலை வந்து அப்படியே கோத்துறக்கூடாது. ஸோ கிறிஸ்டல் பீடு வந்து நமக்கு இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்குது அப்படின்றதுக்காக வந்து இந்த கிறிஸ்டல் பீட் நம்ம ஒன்று யூஸ் பண்ணும் போது அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ளவர் ஷேப்போட அந்த ஷெல் வந்து தனியாக பிரிஞ்சு வராது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் பீடையும் வச்சுட்டு பீடுக்குள்ளே ஊசியை கொத்தாமல் பீடுக்கு அவுட் சைடில் வந்து நீங்கள் இந்த நூலை போட்டு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பீட் வந்து தனியாக வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் டிசைனுக்காக வந்து நான் ஓவல் ஷேப்பில் இருக்க க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது பிளாஸ்டிக் ஸ்டோன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.